மூட்டு தேய்மானம் ஏற்பட்டா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வா, வேற எதுவும் ஆப்ஷன்ஸே இல்லையா அப்படின்னு சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. கட்டாயம் அப்படி சொல்ல முடியாதுங்க. சாதாரணமா நம்மளுடைய முழங்கால் மூட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாங்க, இந்த நீல கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதத்தான் குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இளநியை ஓபன் பண்ணா எப்படி பருப்பு சன்னமா இருக்குள்ளங்க, அதே மாதிரிதான் இருக்கும். இது நாளடைவுல தேஞ்சுக்கிட்டே வருங்க. சோ இத ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பகுதியில் மட்டும்தான் குழி விழுந்து கிடக்கு அப்படின்னாங்க. சோ அந்த இடத்துல பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கிறது மூலியமா அந்த குருத்தெலும்பை நம்மளால ரீஜெனரேட் பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த வலி நிவாரணத்துக்காக ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுக்கலாம். இவங்களுடைய மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசைகளை வலிமையா வைப்பதற்கான எக்ஸசைசஸ் பண்ணாங்கன்னாலே பெரும்பாலானவர்களுக்கு நல்ல வலி நிவாரணம் இருக்குங்க. ஆனா அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல தான் வராங்க. இப்போ இந்த மாடலை பாத்தீங்கன்னா அந்த எலும்பு சைடுல இந்த எலும்பெல்லாம் பிதுங்கி வராம இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா குருத்தெலும்பு அந்த சப்கான்ட்ரல் போன் எல்லாமே பிதுங்கி அப்படியே செதஞ்சு போன மாதிரி கிளியராவே தெரியுது. சோ இந்த வகையான டேமேஜ் இருக்கும்போது கட்டாயமா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர, இந்த சமயத்துல பிஆர்பி இன்ஜெக்ஷன் கொடுக்கிறதோ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கிறதோ இல்ல பெல்ட் போடுறதுனாலயும் கட்டாயம் வலி நிவாரணம் இருக்காது.